நம்ம சென்னை மெரினா பீச்சில் கலைஞர் உலகம் மியூசியம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா, கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் வந்து என்ட்ரி போவோம். வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இன்டர்நேஷ்னல் லெவலாக இந்த மியூசியம் இருக்குது. இது உள்ளே வந்து ஒரு 5D தியேட்டர் இருக்குது. அதில் வந்து ஒரு திருவாரூர் டு சென்னை அப்படின்ற ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதில் வந்து காட்டுறாங்க. வேறு லெவலாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தீம் பார்க் போயிட்டு வந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. இத்தனைக்கும் இது வந்து ஒரு மெமோரியல், ஒரு தலைவருடைய மெமோரியல் இவ்வளோ ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸோடு பண்ணியிருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் வெளியூரில் இருந்து சென்னை வரீங்கன்னா, இல்லை சென்னையில் இருந்துட்டு மெரினா பீச் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியமை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மியூசியம் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் சென்னை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பொதுவாக ஒரு தலைவரோட மியூசியம்னா அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். லைக் அவருடைய முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே டிஸ்பிளேயில் இருக்கும், அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம். பட் இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 5-6 செக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு விதமாக வந்து தலைவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்றத வந்து விளக்குறாங்க. நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கலைஞர் மெமோரியலோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 39 crores அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 29 crores அப்படின்ற மாதிரி மென்ஷனாக இருக்குது. இந்த பேஸ்மெண்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே மெரினா பீச்சில் தான் இருக்குமா அப்படின்ற சந்தேகமே வந்துருச்சு. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டு மூவி டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை முதல்ல பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அந்த தேட்டர் உள்ளே போனோம். அது வந்து ஒரு மூவி வந்து ஒரு 1/2 an hour மாதிரி அங்கே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த தேட்டரே வந்து ஒரு வழக்கமான தேட்டர் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்க்ரீன் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தாலும் அப்படியே கர்வ்டு ஷேப்பில் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது வேறு லெவலாக இருந்தது. இந்த இடத்துல வந்து கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு 20 minutes மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் நடந்தது. இந்த கர்வ்டு ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அனுபவம். சென்னை மெரினா பீச்சில் ஒரு மெமோரியல் பக்கத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் மியூசியம், அது உள்ள ஒரு தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கலைஞர் வரலாறை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத என்னால் நம்ப முடியல. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய மாலில் வந்து ஒரு தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கே இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எல்லா விஷயமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 3D கிளாஸ் போட்டு அதில் உட்காந்துக்கணும். ஒரு 5D தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் அது. நான் வந்து பெங்களூரில் வந்து ஒரு 5D தேட்டருக்கு போய் படம் பார்த்துருக்கேன். அது வந்து நல்லா இருந்துச்சு. பட் அதை விட இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டெல்லாம் ஆடும். அண்டு மழை பெஞ்சதுன்னா நம்ம மேலே சாரல் அடிக்கும். ஏதாவது ஒரு ஃப்ளவர் காட்டுறாங்கன்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஒரு மியூசியமோட மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து குழந்தைங்க வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மியூசியமில் வந்து கலைஞர் அவர்களுடைய ரொம்ப ரொம்ப ரேரான ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. அண்ட் அவர் சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி அரசியலில் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்தார் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ரூமில் இருக்குது. அந்த ரூமில் வந்து ஒரு 5 சிலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிலைகளில் வந்து ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மியூசியமை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 5 மணி போல் வந்தேன். 6:30 மணி வரை இங்கேருந்து சுற்றி பார்க்கலாம். அண்ட் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு 1.5 hours பத்தலை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த மியூசியமுக்கு பின்னாடி வந்து ஒரு பிரிட்ஜு போகும். அது வந்து அந்த கடலில் போய் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெண் ஸ்டாச்சு வரப்போகுது. கலைஞர் அவர்களுடைய பெண் ஸ்டாச்சு வரப்போகுது. அது வந்து 137 feet இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கட்டுறதுக்கான பணிகள் வந்து இந்த மியூசியம் பின்னாடி வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். இங்கே ஸ்க்ரீனிங் பண்ண அந்த மூவியில் வந்து கலைஞர் வந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. கிட்டத்தட்ட இந்த மியூசியமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஒரு அனுபவம் தான் கொடுத்துச்சு. இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல நின்னா அங்கே இருக்கிற கேமரா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும். உடனே வந்து கலைஞர் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வரும். அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 hours வந்து அதோட லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பக்கத்தில் கலைஞர் போட்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் சம்மந்தமாக சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணால் கலைஞர் அவர்களுடைய வாய்ஸ்லேயே வந்து பாராட்டுகள் தெரிவிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சீட்டிங் இருக்கும். அங்கே வந்து உட்காந்தா நம்மளே பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து மதுரை நூலகத்தில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம வந்து மதுரை போய் பார்க்க முடியல. இப்போ நம்ம ஊர் சென்னையிலே இந்த அனுபவம் கிடைக்கிது. இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே அருமையான விஷயம். இந்த மியூசியமுக்கு நீங்கள் வரணுன்னா கலைஞர் உலகம்.org அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
அதில் வந்து அந்த குறிப்பிட்ட டேக்கு வந்து ஒரு 6 ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 8 மணி போல் வரையும் இருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு எந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 1.5 hours நீங்கள் உள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லாட்டில் வந்து மொத்தம் ஒரு 200 பேர் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி இது வந்து ஒரு டோட்டலி ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அதில் வந்து கீழ்த்தரையிலையும் வந்து டிஸ்பிளே ஆகி அதில் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே கிட்டக்க பார்க்குற மாதிரி இருக்குது. ஓவராலாக இந்த மியூசியம் உள்ளே வரும்போது நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்றத ஒரு செகண்ட் மறந்துடும். ஒரு பீச் கிட்டே இருக்கோம் அப்படின்றத ஒரு ஃபீலே மறந்து நம்ம வந்து ஒரு தனி உலகத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கே வந்து கலைஞர் புக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு மூடி வச்சுருக்காங்க. ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அங்கே வந்து கலைஞர் எழுதின புக்ஸ்லாம் வந்து ஃபார் சேல் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கலைஞர் பற்றின ஒரு வரலாறை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்பாட். ஒரு ஸ்லாட்டில் வந்து ஒரு 200 பேர் தான் அலௌடு அப்படின்றனால வந்து ரொம்ப ஒரு நெரிசலாக இருக்காது. ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட்டாக பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் கலைஞர் மெமோரியலுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் வந்து என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் என்னென்ன அரௌண்ட் சென்னை வந்து போட்டுட்ருக்கோம். அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸிட்டில் வெளில வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம வந்து ஒரு மெரினா பீச்சில் இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் மியூசியம் உள்ளே தான் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுத்துச்சு. வெளியில் வரும்போது நம்மளுடைய டிக்கெட்டை வந்து செகண்ட் டைம் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கும் அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணோம். கரெக்டாக ஒரு 1.5 hours கரெக்டாக இருந்தது. நைட் டைமில் இந்த மியூசியம் பார்க்குறதே வந்து ஒரு தனி வைப். ஏன்னா இங்கே வந்து ஒரு லைட்டிங்லாம் வந்து பண்ணி பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்பிள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ண ஒயிட் மார்பிள்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த லைட் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக மின்னுது. பேரறிஞர் அண்ணா சமாதிக்கு பின்னாடி தான் வந்து கலைஞர் சமாதி இருக்குது. இந்த 2 இடங்களுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Chakko. Do subscribe to the channel guys. Bye.